ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் சூடானதும் ஒரு 15 கேஷ்யூ, ஒரு 15 நிலக்கடலை சேர்த்துக்கிடலாம். இது கூடவே கிஸ்மிஸ் கூட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கிடலாம். கோல்டன் கலர் ஆனதும் கொஞ்சமாக எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற நட்ஸ் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இது கூட ஒரு மீடியம் சைஸில் நேந்திரம்பழம் ஒரு 4 சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 6 பழம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இனி பழம் எல்லாம் நல்லா வேகட்டும். பழம் வேக ஆரம்பிக்கும் போது அதை அப்பப்போ உடச்சி விட்டுக்கோங்க. பழம் ஃபுல்லாக நல்லா வெந்து பேனில் இருந்து ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இனி இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடுறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சீனி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இனிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுறேன். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு வதக்க வேண்டாம். அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இனி ஒரு பவுலில் 1/4 கப் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிடலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடலாம். அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் உள்ள மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கெட் பால் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பால் நல்லா சூடாகட்டும். பால் நல்லா சூடானதும் ஒரு 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடலாம். கூடவே நாம் எடுத்து வச்சுக்கிற பால் பவுடரை இதை சேர்த்துக்கிடலாம். சீனியோட அளவு உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம். இனி இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். எனக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தெரிஞ்சது, அதனால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் பால் பவுடர் சீனி எதுனாலுமே சேர்த்துக்கிடலாம். இனி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவு பால் திக்காயிருச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஆனதும் பால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொரு பாலோட திக்னஸை பொறுத்து வேகிற அளவு மாறுபடும், அதனால் பார்த்துக்கோங்க. இனி இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடுறேன். பாதாம், பீனட் எதுனாலும் இது கூட சேர்த்துக்கிடலாம். ஓரளவு திக்கானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் கட்டியாகும். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்ச பழங்களை ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் உருண்டையாக பிடிச்சி இதில் நம்ம போடலாம். கொஞ்சம் அந்த வாழைப்பழமும் கொஞ்சம் அந்த பாலும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் குடிக்கலாம். அவ்வளோதான், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.